வீரம் விளைந்த சிவகங்கை மண்ணில் ஒரு சிங்க பெண்ணின் சிகர பயணம். நம்மளே உழைக்கிறான், நம்மளே எல்லாமே பண்ணிக்கிறான். ஒருத்தர் போய் கை நீட்டி எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை. அடுப்பு கத்துக்கிட்டு நானே கத்துக்கிட்டு வண்டி நானே ஓட்டி கத்துக்கிட்டு அவங்க இல்லாதப்ப அப்ப நான் ஒரு 60,000 நானே பத்த வச்சு பார்த்தப்ப அப்ப நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பிள்ளைங்க படிச்சு ஒரு பெரிய நிலைக்கு வரணும். ஒழுக்கமும் நேர்மையும் நெஞ்சில் துணிவும் இருந்தால் வாழ்க்கையில் உயரலாம். ஆண்களே இந்த வேலைக்கு போக தயங்கும் நிலையில் வேகாத வெயிலுக்கும் அடுப்பு நெருப்பிலும் கடின உழைப்பு. அச்சமில்லை எச்சமில்லை எச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை எச்சமில்லை எச்சம் என்பதில்லையே நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூரில் இருந்து சிங்கமுனரி செல்லும் சாலையில் உள்ள காளாப்பூர் கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவரது மனைவி வனிதா. கணவர் ராஜா தனது தந்தையின் செங்கல் சூளையை நடத்தி வந்த நிலையில் விபத்தில் காலமாகிவிட்டதால் 2 மகன்களை வைத்துக் கொண்டு தவித்து போன வனிதா துணிச்சலாக செங்கல் சூளையை கையில் எடுத்தார். வாழ்க்கை பெரும் புயலாக மாறியது. ஆண்கள் செய்யும் கடினமான பணி, ஆனால் செய்தாக வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்க வேண்டும் என்ற லட்சிய வெறி. அதற்கு முன்பு வரை சூளையில் பணிபுரிந்தது இல்லை என்ற நிலையில் வேலை ஆட்களை இணைத்துக் கொண்டு அந்த தொழிலை கற்றுக்கொண்டு கடினமாக உழைக்க தொடங்கினார்.